அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு சாமானியனாக இதோ என்னுடைய கேள்வி. அண்ணே, நீங்க மணிக்கு ஒரு முறை சொல்லிக்கிறீங்க, என்ன, நான் அம்பேத்கரனுடைய வாரிசு. என்ன சொல்றீங்க? அம்பேத்கரின் வாரிசு நான் தான் அப்படின்னு பேசிக்கிறீங்க. சரி, அண்ணல் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இந்திய அரசியல் சாசன சட்டம், நீங்க அடிக்கடி சொல்றீங்க சட்டத்தின்படி ஆட்சி நடைபெற வேண்டும், இங்கே மக்களாட்சி நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப சட்டத்தின்படி நடைகின்ற இந்த ஆட்சியிலே ஒரு சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அந்த அரசியல் சாசன சட்டத்தில் எல்லாவற்றுக்கும் பல தீர்வுகள் இருக்கிறது, சரிதானே? சரி, அப்படி இருக்கின்ற வகையில இன்னைக்கு ஒரு வழக்கு சம்பந்தமான இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு இன்றைக்கு நீதிபதி அவர்கள் நீதி வழங்கி இருக்கிறார். அப்படி சொன்னா ஒரு தரப்புக்கு அந்த நீதியின் மீது நம்பிக்கை இல்லை, அதுல ஏதோ அவர்கள் நினைத்த நீதி கிடைக்கவில்லை, தீர்ப்பு வரலன்னு சொன்னா அவங்க பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்து வைப்பதற்காக மேல்முறையீடு செய்வதற்கு அவங்களுக்கு பல வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்க சொல்றீங்கல்ல, அண்ணல் அம்பேத்கரனுடைய அரசியல் வாரிசு நான் தான், என்னுடைய ஆசான் அம்பேத்கர். உங்களுக்கு மட்டும் அவர் ஆசான் இல்ல, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்ட மேமாதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் ஆசானாக இன்றும் இருப்பார். ஆனா நீங்க மட்டுமே பட்டா போட்டு குத்தைக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. ஆனா அப்படி சொல்றீங்க, ஆனா இன்னைக்கு இது கூட தெரியாம இருக்கிறீங்க. இன்னைக்கு மேல்முறையீடு செஞ்சதா பரவாயில்ல, நீங்க சொல்றீங்க ஒரு பொதுவெளியில் வந்து நீதிபதி பதவி விலகணும்னு சொல்லிட்டு வாதத்துக்கு வச்சுக்குவோம். இதே மாதிரி கொலைக்காரன், கொள்ளக்காரன், கஞ்சா விற்கிறவன், போதைப் பொருள் விற்கிறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பண மோசடி செய்யறவன் எல்லாமே வழக்குல தீர்ப்பு வரும்போது நீதிபதி பதவி விலகணும்னு சொல்லிட்டு போர்க்கொடி தூக்கிட்டா இந்த நாடு உருப்படுமானே? ஏன்னா இது கூட சாமானியன் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாதா? ஒரு நீதிமன்ற தீர்ப்பு சொன்னா நீதிபதி சொன்ன தீர்ப்புக்கு வந்து நாங்கள் மேல்முறையீட்டில் நாங்க வந்து எங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்து வைப்போம் என்று பேசியதையெல்லாம் பெருமைப்பட்டிருப்பேன், சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி, ஒரு மெத்தப்படுத்தவர் நல்ல தலைவர் வந்து தலைவருக்கு உண்டான தகுதியோட அண்ணன் பேசி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க சாதாரண ஒரு மனிதர் மாதிரி நீங்க போய் நீதிபதி பதவி விலகணும்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்களானே. அண்ணல் அம்பேத்கருடைய ஆன்மா வந்து மன்னிக்குமானே உங்களெல்லாம்? அந்த ஆத்மா நிச்சயமா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. ஆனா எது எப்படியோ நீங்க ஒண்ணு தமிழக மக்களிடத்திலே நீங்கள் நினைக்கிற அந்த குதர்க்கமான பேச்சுக்களை பேசி இங்கே கலவரத்தை தூண்ட முயல்கிறீர்கள் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள். நீங்க என்ன பேசினாலும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தாய் பிள்ளையா, அண்ணன் தம்பியா, மாமா மைத்துனரா இரண்டரை கலந்து தமிழன் என்ற அடைமொழியோடு அத்தோடு இந்தியன் என்ற ஒரு தேச பற்றோடு இங்கே வசிக்கின்ற மக்கள் இருக்கின்ற வரை உங்களால் இங்கே உங்களுடைய பாச்சா பலிக்காது, உங்களுடைய இரட்டை வேட மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே வரும் நாட்களில் உங்களுக்கு தமிழகத்து மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம்.